தமிழக வெற்றிக் கழகம் மட்டும்தான் நேரடியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. மத்தியில் பாஜகவை எதிர்க்கிறோம், மாநிலத்தில் திமுகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லும்போதே இதனுடைய மறைமுகமான உட்பொருள் நாங்கள் திமுகவை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளிடையும் தமிழகம் முழுவதும் பறந்துபட்ட ஒரு ரசிகர் படையை வச்சிருக்கிற ஒருத்தர், அரசியல் இயக்கமாக மாறி ஓராண்டு 2 மாதங்கள் 3 மாதங்கள் நிறைவு செய்திருக்கிற ஒருத்தர் இன்னும் மாவட்ட செயலாளர்களுக்கு கூட நியமிக்க முடியாத நிலைமையில் தான் இருக்கிறார்ன்றது. 6 மாவட்ட செயலாளர்களை நியமிக்க முடியாமல் தான் தமிழக வெற்றிக் கழகம் இருக்குது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பென்ட்ரைவ்லையோ அந்த பூஸ்ட்லி படிவங்களையோ பார்த்தீங்கன்னா எந்த விதமான பெரிய தகவல்களும் எங்களுக்கு கிடைக்கல. இல்லை நாங்கள் அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது தெரியலன்ற மாதிரியான ஒரு திணறி போய் தான் இருக்கிறாங்க. ரசிக மனப்பான்மை வேறு, ஒரு அரசியல் இயக்கத்துக்கு பணியாற்றுவது என்பது வேறு. விஜய் ஒரு அறிக்கை வாயிலாகவே பேசுகிறார். மே மாதம் இறுதிக்குள்ளே நீங்கள் பூத் ஏஜென்ட்ஸ்லாம் ஃபில் பண்ணி ஆகணும், கட்சியோடைய நிர்வாகிகள் பொறுப்பெல்லாம் ஃபில் பண்ணி ஆகணும். இத்தனை லட்சம் பேர் திரண்டாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் பூத் ஏஜென்ட்டுக்கு அல்லாடுறீங்க? அடுத்தடுத்த வாக்குச்சாவடி முகர்கள் கருத்தரங்க அவங்களால நடத்த முடியாத நிலைமை தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு பக்கம் ஜனநாயகன் படப்பிடிப்பு. அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் இணைய வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற பேச்சு அவர் மீது இருந்த நம்பிக்கை சிறுபான்மை சமூகத்தினருக்கு உடைச்சு மெல்ல மெல்ல குறைச்சிட்டு வருது. டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். இப்போ நம்ம பார்க்க இருக்கிற விஷயம் என்னென்னா, தமிழக வெற்றிக் கழகம் அது தமிழக வெற்றிக் கழகமாக தடுமாறும் வெற்றிக் கழகமா அப்படின்ற ஒரு கேள்வியை சமீபத்திய அதன் நடவடிக்கைகள் உண்டாக்கியிருக்கு. அது பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக ஏதேனும் ஒரு சமுதாய இயக்கங்கள் தேர்தல் அரசியலுக்குள்ளே வரும்போது அவங்களுக்கான ஒரு நீண்டகால பாதை இருக்கும். அவங்க பல்வேறு போராட்டங்களில் கலந்துகிட்டு இருப்பாங்க, பல்வேறு விஷயங்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்துருப்பாங்க. அதன் பிறகு அவங்க அரசியல் பாதைக்கும் தேர்தல் பாதைக்கும் திரும்பியிருப்பாங்க. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் மட்டும்தான் நேரடியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படின்ற ஒரு சிறப்பு அந்தஸ்து அடைஞ்சிருக்கு. ஏன்னா கடந்த 2024 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை நடிகர் விஜய் ஆரம்பிக்கிறார். நல்லது, வரவேற்கத்தக்கது. ஆனால் அது உடனேயே 2024 அதே ஆண்டிலேயே நாடாளுமன்ற தேர்தல் வருது. அந்த தேர்தலில் போட்டியிடுறதுக்கான கட்டமைப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்போ அந்த கட்சிக்கு இல்லை. அதாவது பெயர் பலகை மட்டும்தான் இருந்தது. தமிழகம் முழுக்கும் அவருக்கு ரசிகர்கள் இருந்தாங்க. ஆனால் அரசியல் கட்சியாக உருமாறுவதற்கான அந்த உள்கட்டமைப்பு அவங்கக்கிட்ட இல்லாமல் இருந்தது. அதனால் நாங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் கூடயும் இந்த தேர்தலில் போட்டியிடலை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை அவங்க எடுத்தாங்க. ஆனால் உங்களுக்கான இந்த ரசிகர் மன்றத்துடைய வாக்கு வங்கி இல்லாட்டி உங்களுடைய பலம் என்ன அப்படின்றத நீங்கள் ஏதேனும் ஒரு கூட்டணிக்கு இல்லை ஏதேனும் ஒரு கட்சிக்கு நீங்கள் வாக்கு ஆதரவு தெரிவிக்கிறது மூலமாக நீங்கள் பண்ணியிருந்திருக்க முடியும். ஆனால் நடிகர் விஜய் அந்த நிலைப்பாட்டை எடுக்கலை. ஸோ 2024 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி கட்சியை தொடங்கின அந்த இயக்கம், அந்த கட்சி அதே ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்கலை. சரி, ஓகே, அதுதான் முடிஞ்சுது. அடுத்த கட்டமாக அதே ஆண்டிலேயே விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் அக்டோபர் மாதம் அவருடைய கொள்கை அறிவிப்பு மாநாட்டை நடத்துகிறார். அந்த கொள்கை அறிவிப்பு மாநாட்டில் 2 முக்கியமான விஷயங்களை அவர் தெளிவுபடுத்துகிறார். 1, கொள்கை எதிரி பாஜக, 2, அரசியல் எதிரி திமுக. மத்தியில் பாஜகவை எதிர்க்கிறோம், மாநிலத்தில் திமுகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லும்போதே இதனுடைய மறைமுகமான உட்பொருள் நாங்கள் திமுகவை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளிடையும் நாங்களும் கூட்டணி வைப்போம், அவங்க எங்கள் கூட கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் சேர்த்துக்கவும் தயாராக இருப்போம் அப்படின்றது அதனுடைய உட்கிடை. ஆனால் பெரும்பாலான விஜய் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களுக்கு இல்லை தமிழக வெற்றிக் கழகத்தில் அப்போதான் இணைந்தவர்களுக்கு நாம் யார் கூடயும் கூட்டணி வைக்க மாட்டோம், தனித்து தான் இயங்க போகிறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் கடந்த சில மாதங்களாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தேர்தல் நெருங்க வந்துடுச்சு. இன்னும் தேர்தலுக்கு 10 மாதங்களே இருக்குது. ஒவ்வொரு அரசியல் இயக்கங்களும் திமுக தலைமையிலான அதன் தோழமை கட்சிகள் அது கூட்டணிகள் அப்படியே இருக்குது. அதிமுக பாஜக நாடாளுமன்ற தேர்தலில் பிரிஞ்சாங்க, திருப்பியும் இப்போ ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. அடுத்தடுத்து சில கட்சிகள் வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாமக, இன்னொரு பக்கம் தேமுதிகன்ட்டு. இப்போ விஜய் எந்த கூட்டணியில் இணைய போகிறார் அப்படின்ற ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் இருந்தது. கிட்டத்தட்ட அதுக்கு முடிவுக்கு தெரிஞ்சிட்டு தான் நான் நம்புகிறேன். கூட்டணியை பற்றி கொஞ்சம் நேரம் கழித்து பேசுவோம். முதல்ல தாபாய்கா தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற இந்த கட்சியுடைய அடிப்படைகள் என்னவா இருக்குது அப்படின்னு பார்ப்போம்னா, 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்ற அடிப்படையில் அவர் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை
நியமிக்க போகிறதா அறிவித்தாங்க. அதுக்கான வேலைக்கு தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக நடந்து வந்தது. ஆனால் சென்னையிலேயே ஒரு சில தொகுதிகளுக்கோ இல்லை தூத்துக்குடி மாதிரி ஊருக்கோ இன்னும் ஒரு 6 மாவட்ட செயலாளரை நியமிக்க முடியாமல் தான் தமிழக வெற்றி கழகம் இருக்குது. தமிழகம் முழுவதும் பறந்துபட்ட ஒரு ரசிகர் படையை வச்சிருக்கிற ஒருத்தர், அரசியல் இயக்கமாக மாறி ஓராண்டு 2 மாதங்கள் 3 மாதங்கள் நிறைவு செஞ்சிருக்கிற ஒருத்தர் இன்னும் மாவட்ட செயலாளர்களுக்கு கூட நியமிக்க முடியாத நிலைமையில் தான் இருக்கிறார்ன்றது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, கோயம்புத்தூரில் சமீபத்தில் நடந்த அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம், கருத்தரங்கு, அந்த பூத் ஏஜென்ட்ஸ், அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன மாதிரி விஷயங்களை பேசுவார்னு பார்த்தா என்னவோ அவருக்கு அன்றைக்கி தடங்கள் இருந்தது. எந்த விதமான சொற்களும் பேசவே இல்லை. ஆட்சி மாற்றம் நிச்சயம் அப்படின்ற மாதிரின்னு ரொம்ப ஒரு சுருக்கமான ஒரு உரையோட முடிச்சுக்கிட்டார். ஆனால் அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் அதுக்கு பிறகு நீங்கள் கடலூரில், திருச்சியில், தஞ்சாவூரில் இந்த மாதிரியான ஊர்கள்லாம் நான் வந்துட்டு இந்த மாதிரி வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கு நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் தேர்தலுக்கு சொற்ப காலமே இருக்குது. இன்னும் அதுக்கு அவங்க அடுத்த கட்டமாக கோயம்புத்தூர் நடந்த பிறகு அடுத்தடுத்த வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கை அவங்களால நடத்த முடியாத நிலைமையில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு பக்கம் ஜனநாயகன் படப்பிடிப்பு, அவருடைய கடைசி படம்னு நினைக்கிறேன், அந்த படத்தில் அவர் நடிக்கிற வேலைகள் ரொம்ப பிஸியாக இருக்கார். இந்த மாதம் இறுதியோடு அந்த படப்பிடிப்பு நிறைவடையுது. அது வரைக்கும் வேறு எந்த விதமான வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டமும் அவங்க நடத்தாமல் இருக்கிறாங்க. ஒருவேளை அடுத்தடுத்த மாதங்கள் நடத்தக்கூடும். ஆனால் அந்த கோயம்புத்தூரில் நடந்த ஒரு 23 மாவட்டங்களை உள்ளடக்கிய அந்த வாக்குச்சாவடி முகவர்கள்ட்டே நாம் பேசும்போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பென்ட்ரைவ்லையோ அந்த பூத் ஸ்லிப் படிவங்களையோ பார்த்தீங்கன்னா எந்த விதமான பெரிய தகவல்களும் எங்களுக்கு கிடைக்கல. இல்லை நாங்கள் அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாதிரியான ஒரு திணறி போய் தான் இருக்கிறாங்க. ஏன் திணறி போயிருக்காங்கன்றதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இன்று 16ஆம் தேதியான இன்று பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய அதிகாரப்பூர்வமான தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் மண்டல வாரியான மாவட்ட செயலாளர் கூட்டங்கள் நடக்குது. இதில் அவங்களுக்கு வரும்போதே சொல்லப்பட்டதுன்னா, நீங்கள் பூத் ஏஜென்ட்ஸ்லாம் இப்போ நிரப்பியாச்சா, உங்களுடைய மாவட்டத்தில் உங்கள் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் நீங்கள் இந்த வாக்குச்சாவடி முகவரெல்லாம் நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டீங்களா, அவங்களெலாம் ஃபில் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. பல இடங்களில் பண்ணல. தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு அரசியல் இயக்கத்திற்கு 70,000 வாக்குச்சாவடி முகவர்கள் தேவை. அதே போல் ஒரு கட்சியோட உட்கட்டமைப்பு பார்த்திங்கன்னா, ஒரு கட்சியுடைய நகர தலைவர், செயலாளர், பொருளாளர், செயற்குழு உறுப்பினர்கள் அப்படின்ற மாதிரியான சில கட்சி பொறுப்புலாம் இருக்கும். அப்படி ஒரு 100க்கும் மேற்பட்ட அந்த மாவட்ட செயலாளர்களை உள்ளடக்கிய ஒரு கட்சிக்கு ஒரு 3.5 to 4 லட்சம் நிர்வாகிகள் தேவைப்படுவாங்க. இதில் எத்தனை சதவீதம் நிரம்பியிருக்கின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது தமிழக வெற்றி கழகத்தில். அதுதான் விஜய் ஒரு அறிக்கை வாயிலாகவே பேசுகிறார். மே மாத இறுதிக்குள்ளே நீங்கள் பூத் ஏஜென்ட்ஸ்லாம் ஃபில் பண்ணி ஆகணும், கட்சியோடைய நிர்வாகிகள் பொறுப்பெல்லாம் ஃபில் பண்ணி ஆகணுன்ட்டு. இத்தனை லட்சம் பேர் திரண்டாங்க இல்லையா, விக்கிரவாண்டியிலையும் திரண்டாங்க, கோவை வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் காம்பவுண்டெல்லாம் ஒட்டச்சிட்டு உள்ளே வந்தாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் பூத் ஏஜென்ட்டுக்கு அல்லாடுறீங்க? நான் ஏற்கனவே தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர மாதிரி, ரசிக மனப்பான்மை வேறு, ஒரு அரசியல் இயக்கத்துக்கு பணியாற்றுவது என்பது வேறு. பூத் ஏஜென்ட்டோட வேலை சாதாரணமான வேலை இல்லை. ஒரு தெருவில் எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாங்க, அதில் எத்தனை பேர் நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க, மாற்றுக் கட்சிக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க, அந்த பட்டியலை அவங்க வச்சுருக்கணும். அந்த மாற்றுக் கட்சியினருக்கு ஓட்டு போடக்கூடிய அந்த வாக்காளர்களை நீங்கள் திண்ணை பிரச்சாரம் வாயிலாக, தொடர் நடவடிக்கைகள் வாயிலாக உங்கள் இயக்கத்துக்கு மாற்றுவதுன்ற மாதிரியான பெரிய களப்பணி அவங்களுக்கு இருக்குது. அந்த வாக்குச்சாவடி இந்த மையத்தில் ஒருத்தர் உள்ளே வரும்போதே இவர் நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுவார், இவர் வேறு கட்சிக்கு ஓட்டு போடுவார்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க தான் அந்த வாக்குச்சாவடி முகவர்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு ரசிக மனப்பான்மை பத்தாது. அவங்க கொள்கை ரீதியாக தயாராக இருப்பாங்க, கட்சியோட அடிப்படை கட்டுமானத்தோடு தயாராக இருப்பாங்க. திமுக, அதிமுக போன்ற இருபெரும் திராவிட கட்சிகளை நீங்கள் இத்தகைய நபர்களை பார்க்க முடியும். தாவேகாவுக்கு ரசிகர்கள் இருக்கிறார்களே தவிர தொண்டர்கள், நிர்வாகிகள் எங்கே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே போல் தாவேகாவை பற்றி ஒரு பிம்பம் தொடர்ச்சியாக என்னவா சொல்லப்படுதுன்னா, இளைஞர்களை கவரக்கூடியவர், இளைஞர் பட்டாளத்தை ஈர்க்கக்கூடியவர், இளைஞர்கள் நிறைய பேர் தாவேகால இணைகிறாங்க, இதனால் பழைய திராவிட கட்சிகளுக்கோ இல்லை இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கோ ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் கடந்த சில வாரங்களாகவே பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பல இளைஞர்கள் தாவேகாலேருந்து நாங்கள் விலகிறோம், ஏன் விலகிறோன்ற மாதிரியான பதிவுகள் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்ன்றதை கட்சியோட தலைமை சிந்திக்கணும். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது என்னென்னா, சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படியே மொத்தமாக விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவரே அடிப்படையில் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் விஜயின் தாவேகா இணையக்கூடும் அப்படின்ற ஒரு கருத்து ஏன் அவங்க வந்துட்டு விஜய் இணைக்க விரும்புகிறாங்கன்றதுக்கு என்ன பாயிண்ட்னா, வக்ஃப் வாரிய சட்ட திருத்த பாரதிய ஜனதா கொண்டு வந்துடுச்சு. ஆனால் தேர்தல் கூட்டணிக்காக அதிமுக பாஜகவும் கை கோத்துடுச்சு.
ஒருவேளை நமக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் வராமல் போயிடக்கூடுமோ அப்படின்றப்போ சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த விஜய் ஆரம்பிச்சிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை நம்ம கூட்டணியில் நினச்சிக்கிட்டா அதன் மூலிமா சிறுபான்மை வாக்கில் நமக்கு கிடைச்சிருன்றது ஒரு கூட்டணி கணக்கு. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் இணைய வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற பேச்சு அவர் மீது இருந்த நம்பிக்கை சிறுபான்மை சமூகத்தினருக்கு உடைச்சி மெல்ல மெல்ல குறைச்சிட்டு வருது. இதுதான் கலை யதார்த்தம். அப்படி உடையறத விஜய் உணர்ந்து கொண்டதால தான் வக்ஃபு வாரிய சட்டத்திட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. நாங்கள் அபிஷேக் சிங் மனுவை வச்சு நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் வாதாடுறோம், இதில் தமிழ்நாடு அரசும் கொஞ்சம் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கணுன்ற மாதிரியான தொடர்ச்சியான ஸ்டேட்மெண்ட்டை விஜய் அந்த கட்சி விட காரணம் அவர்களுக்கு சிறுபான்மை மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வாக்குகள் நம்பிக்கை குறையுதுன்ற அந்த கலை யதார்த்தத்தை விஜய் புரிஞ்சிட்டு இருக்காருன்றதுனால தான். ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் இணையும் பட்சத்தில் அந்த இடத்துல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மை வாக்குகள் முற்றிலும் சிதறிப்போகவே ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் விஜய் நீங்களா அடுத்த கட்டமாக எந்த இரண்டாம் கட்ட தலைவர்களும் செய்தியாளர்கள் சந்திப்பையோ இல்லை மக்கள் கூட்டத்தையோ சந்திக்கிற மாதிரியான விஷயங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் நடக்கலை. சமூக வலைதளத்தில் அந்த கட்சியின் சார்பாக அதிகாரப்பூர்வமான பக்கத்தில் ட்விட்டர் பக்கத்தில் அறிக்கைகள் வெளியிடப்படுது, வாழ்த்து செய்தி வெளியிடப்படுது. அது மட்டுமே அந்த கட்சியோட செயல்பாடாக பார்க்கப்படுது. நேரடியாக ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து தாவேக்காவுடைய பிரதிநிதிகள், மாவட்ட செயலாளர்கள் செய்தியாளர்கள் சந்திப்போ இல்லாட்டி போராட்டங்களே முன்னெடுத்த மாதிரியான செய்திகள் ரொம்ப குறைவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளரான ஆனந்தே கூட நேரடியான செய்தியாளர் சந்திப்பை தவிர்க்கிறார். தலைவர் இருக்காருங்க, அவர் பார்த்து பாருங்க அப்படின்ற ஒரு சொல்லாடலோடு நிறுத்திக்கிறார். துணை பொதுச்செயலாளரான சிடி நிர்மல்குமார் அவர் அதிமுக பாஜகவில் தாவேக்காவில் இணைந்தவர். அவர் சொல்கிறாரு நாங்கள் கூட்டணியை வைக்க மாட்டோம் அப்படின்ட்டு. இது விஜய்கிட்ட வருமானு கேட்டால் இது வரைக்கும் அது மாதிரி வரல. சமரசங்களுக்கு நாங்கள் தயாராகும் அப்படின்ற சொல்ல தான் விஜய் கடந்த மீட்டிங்கில் பயன்படுத்தியிருக்கார். ஆனால் துணை பொதுச்செயலாளரான சிடி நிர்மல்குமார் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோன்னு சொல்கிறார். தலைவர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்காரு, துணை பொதுச்செயலாளர் வேறு ஒரு கருத்தை வெளியிடுறாரு. என்ன நடக்குது தாவேக்காவுக்குள்ள? அதே போல் தடாலடி கருத்துக்களை சொல்லி பிரபலமான ஆதவ் அர்ஜுனா அந்த கட்சியோடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக நிர்ணயம் செய்யப்பட்டார். அவர் தான் அந்த கோவை கருத்தரங்கு வாக்குச்சாவடி முகவல் கருத்தரங்குலையும் ஒரு முக்கிய ரோலை ப்ளே பண்ணார். ஆனால் அதன் பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியல. தாவேக்காவுக்குள்ள ஆதவ் அர்ஜுனாவுடைய நிலை கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அவர் எந்த கூட்டங்கள்லையும் அவர் கலந்துக்கப்படலை, மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் அவர் கலந்துக்கலை. அவருடைய சார்பாக வைக்கப்பட்ட அந்த கோவை மாவட்டத்தில் அந்த வாக்குச்சாவடிகளுக்கு ஒரு கணக்கு போடப்பட்டது இல்லையா, ஒரு பெரிய எல்இடி ஸ்க்ரீனில் ஒரு பூத்தில் எத்தனை பேர் இருப்பாங்கன்ற இது அடிப்படை தகவல்கள் தான். இதன் மூலிமா நம்முடைய தாவேக நிர்வாகிகளுக்கு கூடுதலான விஷயங்கள் எதுவும் கிடைக்கல அப்படின்ற கருத்து விஜய் தரப்பில் கொண்டு போய் சேரப்பட்டிருக்கு. அதன் மூலிமா அடுத்தடுத்த நாட்களில் ஆதவ் அர்ஜுனுடைய இருப்பு வெளிப்படையாக கட்சிக்குள்ளேருந்து மக்கள் மன்றத்துக்கு தெரியாமல் இருக்குது. ஒருவேளை அடுத்தடுத்து கடலூர், திருச்சி போன்ற வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா கலந்து கொள்ளும் பட்சத்திலும் இதே மாதிரியான முக்கியமான பொறுப்புகள் அவருக்கு கொடுக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அவர் தாவேகாவுக்குள்ளே அழைக்கப்பட்டதற்கான நோக்கம் நிறைவேறும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலைமையில் திமுக தன்னுடைய தோழமை கட்சிகளை மீண்டும் ஒரு முறை இறுக்கி கட்டியிருக்கு. அதிமுக அடுத்தடுத்த கட்சிகளை தங்கள் கூட்டணிக்குள்ளே கொண்டு வர நடவடிக்கையில் ஈடுபடுத்தியிருக்கு. ஆனால் படப்பிடிப்பு முடிந்து பூத் கமிட்டி கூட்டத்தெல்லாம் நடத்தி முடித்து மாவட்ட செயலாளர்லாம் நியமனம் செய்து முடித்த பிறகு தான் விஜய் களத்திலேயே இறங்குவார். அப்படின்னா இது 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் போட்டியிடலாம் அப்படின்ட்டு 2024 விஜய் எடுத்த முடிவுக்கு அவரே நேர்மாறாக நடக்கக்கூடியதாக ஆகுது. ஏன்னா ஒரு தேர்தலுக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தால் தயாராக முடியும். அப்படி இருந்தால் தான் குறைந்தபட்சம் ஒரு 8-10% வாக்குகளாச்சும் நம்ம எடுக்க முடியும். மற்றபடி நாம் என்டிஆர் ஆந்திராவில் 9 மாதங்கள் ஆட்சியை பிடிச்சாருன்னா அப்போ இருந்த காலகட்டம் வேறு, அப்போ இருந்த மக்கள் மனநிலை வேறு. இப்போ சமூக வலைதளங்கள், கல்வி பரவலாக்கம், அரசியல் புரிதல்கள் நிறைய ஏற்பட்டுக்கிற காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த உடனே ஆட்சியை பிடிக்கிறதுன்றதோ இல்லை வெகுஜன மக்கள்கிட்ட அதிகமான வாக்குகளை வாங்கலாம் என்றதோ நடைமுறையில் சாத்தியம் இல்லை. இதை விஜய் உணர்ந்து கொள்வார் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு. தாவேகா மட்டுமில்லாது ஒவ்வொரு அரசியல் கட்சி குறித்த பல்வேறு நுணுக்கமான தகவல்களை நமது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.